நீங்க ஃபுட் பிளாகர்ஸா நீங்க எடுத்து போடுறது எல்லாமே ட்ரெண்டிங்கா தோசையில 10 கரண்டி நெய் போடுறதோ இல்லனா வந்து அடுக்கடுக்கா வந்துட்டு பிரியாணில டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்கறது தான் நீங்க வந்து ப்ரோமோட் பண்றீங்களே தவிர்த்து ஏன் இப்போ நீங்க கேட்ட மாதிரி இந்த இப்போ வாட்டர்மெலன்ல வந்துட்டு கலர் ஆட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து வாட்டர்மெலன் நிறைய பேர் சாப்பிடல அதை எத்தனை ஃபுட் பிளாகர்ஸ் வந்துட்டு ஆப்போஸ் பண்ணி போட்டீங்க. ஏன் நம்மளோட பாரம்பரியமான ஒரு ஃபுட் ஒரு ஃப்ரூட் வந்து இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு அது உண்மையா பொய்யா நீங்க அவேர்னஸ் பண்ணலாமே. அதை பத்திலாம் நீங்க போடல. நீங்க எக்ஸாஜரேட் பண்றது எல்லாமே ஒரு அன்ஹெல்தியான ஃபுட்டை நீங்க எப்பயாவது சாப்பிடுற ஒரு ஃபுட்டை நீங்க சொல்றீங்க நாங்க ட்ரெண்ட் பண்ணி விடுறோம் நாங்க இந்த ரெசிபி குடுக்குறோம் நாங்க அங்க போய் சாப்பிடுங்கன்னு சொல்றோம். நீங்க பரோட்டாவையும் பிரியாணியும் எக்ஸாஜரேட் சொல்றத இப்ப பாக்குற எத்தனையோ பேருக்கு ஒருவேளை அப்படி ட்ரை பண்ணா நல்லா இருக்குமோ பண்ணுவாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க just go outside and see how many of them relate to us and how many of them relate to you. அதுதான் அது வந்து ஒரு அது ஹெல்தியா அவங்களுக்கு போய் முடிஞ்சா பரவாயில்லையே. இது பண்றதுனால அவங்களுக்கு எந்த ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடையாதுல்ல. சோ அப்ப அது நீங்க பண்றது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இருந்தாலும் அதை நம்ம சொல்லக்கூடாது. சரி நீங்க இவ்ளோ நேரம் ப்ரீச் பண்ணீங்க இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இவ்ளோ இருக்கணும் இத்தனை குவாண்டிட்டில சாப்பிடணும்னு உங்களுக்கு வர பேஷண்ட்ஸ்க்கு நீங்க ப்ரீச் பண்ணிருப்பீங்க. ஓகே how many people actually come to you to get a diet chart from you? How many of them actually follow பண்ணிட்டு இருக்காங்க? How many? I'm asking இல்ல நான் திருப்பி சொல்றேன். நீங்க சொல்றது வந்து ரொம்ப ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்றீங்க. அந்த மாதிரி டிஃபைன் பண்ணாதீங்க அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா நாங்க எல்லாரும் ரொம்ப தப்பான ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்றோம். கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. அதானே சொல்றீங்க? ஆமா. இப்ப நான் ஒரு போஸ்ட் போடுறேங்க. இவங்க கடையில போய் சாப்பிடுறேன் அந்த பிரியாணி எனக்கு பிடிச்சிருக்கு அந்த போஸ்ட்டை நான் போடுறேன். அதை நான் ட்ரெண்ட் பண்ணலங்க. பாக்குறவங்க தான் எங்க போஸ்டை ஷேர் பண்ணி இது போய் பாருங்க இதை போய் சாப்பிடுங்கன்னு ட்ரெண்ட் பண்றாங்க. விஞ்சியம் சிக்கன் ஒன்று இருக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க. செம்ம காரமாக இருக்கும் சார். வாயிலே வைக்க முடியாது. ரெட் சில்லி அரைச்சி போட்டு பண்ணியிருப்பாங்க. சென்னை ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆச்சு. அதெல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆகுது? அப்போ யார் ட்ரெண்ட் பண்ணுறா? அதுக்கப்புறம் இப்போ ராயப்பேட்டாவில் வந்து பட்டர் சிக்கன் ஒன்று இருக்கும். லிட்ரலி பட்டரில் ஊற வச்ச சிக்கன் அது. இதே மாதிரி தான் மிட் நைட் பிரியாணி அவர் சொன்னார் சென்னை ஃபுல்லாக வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னார். எப்படி வந்துச்சு? மிட் நைட் பிரியாணியே ஃபஸ்ட்டு மிட் நைட்டாக சாப்பிட கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். சென்னை ஃபுல்லாக வந்துருச்சுன்னு அவர் சந்தோஷமாக சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி ட்ரெண்ட் ஆகுது? எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்க போடுறோம் இல்லையா? அந்த ஃபுட் சாப்பிடுறதே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. சோ அதனால அதை போடுறோம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை டிராப் பண்றேன். நாங்க என்ன கேக்குறோம்னா அந்த ட்ரெண்டை ஏன் வந்துட்டு பாரம்பரிய உணவை வந்துட்டு நீங்க செட் பண்ண மாட்டேங்கிறீங்க? சரி இப்போ ஐஸ் பாரம்பரிய உணவகம் எத்தனை கடை இருக்கு எனக்கு அதை சொல்லுங்க. ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு சார். அந்த ஸ்ட்ரீட்டை பாத்தீங்கன்னா வெறும் வந்து அந்த இன்ஃபியூஸ்டு சிக்கன் பரோட்டா பிரியாணி இந்த மாதிரி தானே இருக்கு. அப்ப பாரம்பரிய உணவுன்னு பாத்தீங்கன்னா எண்ணி அந்த ஒண்ணு தான் இருக்கு. அப்ப நாங்க அந்த ஒண்ணு தானே போட முடியும். நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சின்ன மீடியமோ பெரிய மீடியமோ உங்களை நம்பி ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து இன்னைக்கு 1 மில்லியன் 2 மில்லியன் 10 மில்லியன்லாம் நிறைய பேர் இப்போ நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. எதுக்காக அந்த ஃபாலோவர்ஸ் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க? ஏன் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க? ஓகே இட்ஸ் ஜென்ரேட்டிங் எ ரெவென்யூ. அப்போ ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒன்று பண்ணுறமே தவிர யூ ஆல்சோ பீங் பார்ட் ஆஃப் இட். அது வந்து நான் ஷேர் பண்ணுறவங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ல முடியாது.